ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கில் என்னதான் தற்பொழுது நிலைமை இருக்கிறது? செந்தில் பாலாஜி அவர்கள் புதிய மனுக்களை தாக்கல் செய்தாலும் அதற்கு எதிராக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் மனு ஒன்றையும் கொடுத்துள்ளார்கள். இன்று நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். மேலும் நீதிமன்றம் வெளியிட்டுள்ள தீர்ப்பால் கதறி அழுத காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்ததன் காரணமாக செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி இரவோடு இரவாக செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார். மேலும் கைது செய்யப்பட்ட உடனே உடல்நிலை குறைவின் காரணமாக அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பிறகு தீவிர இருதய பிரச்சனையின் காரணமாக அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு, அதாவது காவேரி மருத்துவமனைக்கு அவரை மாற்றி அமைத்தார்கள். இந்த நிலையில்தான் 3 மாதங்கள் வரை மருத்துவமனையிலேதான் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறிய போதும் செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகளோ காவல்துறை அதிகாரிகளோ பார்வையிடக்கூடாது என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தலும் செய்தார்கள். கடைசியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவர்கள் நாடகம் ஆடுவதாக கூறி நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றையும் தாக்கல் செய்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒட்டுமொத்தமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் பார்வையிடக்கூடாது என்று கூறிய நிலையில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களது உடல்நிலையை பார்த்து ரிப்போர்ட் கொடுத்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை கொடுத்ததன் காரணமாக இந்த மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் 1 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருப்பதற்கு இதுவே காரணம். அதாவது எய்ம்ஸ் மருத்துவர்கள் பார்வையிடுவதற்கு அனுமதி கொடுத்த பொழுது காவேரி மருத்துவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் நலமாக இருக்கிறார் என்று மறுநாளே அறிவிப்பு ஒன்று வெளியாகி அவரை உடனடியாக புழல் சிறையில் அடைக்கலாம் என்றும் மருத்துவர்கள் கூறியிருந்ததன் காரணமாகத்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கோபத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. சுமார் 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை செந்தில் பாலாஜி அவர்கள் மீது தாக்கலும் செய்யப்பட்டது. தற்பொழுது வரை செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் புதிய மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கிறார். மேலும் 3 மனுக்கள் தாக்கல் செய்தார். சட்டவிரோத பணம் பரிமாற்ற வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி ஏற்கனவே மனு தாக்கல் செய்துள்ளார். செந்தில் பாலாஜி தரப்பு வாதத்திற்காக விசாரணையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜூலை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருப்பதால் மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகினாலும் கூட செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வர முடியாது என்றும் கூறப்படுகிறது.